முஸ்லிம் பிரதிநிதித்துவம் நிச்சயமாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவில் இருக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டுடன் எனது நண்பர் நாமல் ராஜபக்ஷ எனக்கு அழைப்பை இட்ட போது, உங்களுக்கு தெரியும், எமது முஸ்லிம் பிரதிநிதித்துவம் எல்லா கட்சிகளிலும் கட்டாயமாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் ஆட்சிகள் அந்த கல்லால் செதுக்கப்பட்டதல்ல. உங்களுக்கு தெரியும், இந்த அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கம் 3 வீதத்திலிருந்து யாரை நினைத்தது இன்று ஜனாதிபதியாகின்றார்கள் என்று. அதே போன்றுதான் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஜனாதிபதி தேர்தலில் மிகவும் வீழ்ச்சி அடைந்த நிலையிலே இந்த குறுகிய காலத்திலே நமக்கு மாபெரும் பங்களிப்புகளை தந்து, அதாவது இலங்கை அனைத்து மாவட்டங்களிலும், இன்று அம்பாறை நான் நேற்றிருந்து இங்கே 2 நாள் விஜயத்தின் போது கிராமத்திலே ஆகப்பெரிய கூட்டங்களை நடத்தி அன்று அனுரகுமாருக்கு வாக்களித்த எல்லோரும் இன்று அவர்கள் எமது பக்கமாக திரும்பிக் கொண்டிருக்கின்றார்கள். சகோதரர்களே, சமுதாயம் நிச்சயமாக பெரும்பான்மை இனத்துடன் சேர்ந்து தேசிய அரசாங்கத்தை அமைப்பதற்கு நாங்கள் முன்வர வேண்டும். ஏனென்று சொன்னால் சகோதரர்களே, பெரியோர்களே, இன்று எமது இந்த சிறிய கட்சிகள், எமது அன்றைய தலைவர் MHM அஷ்ரப் இருக்கும் போது அவர் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸை உருவாக்கினார். ஏன்? முஸ்லிம்களுக்கு சரியான பிரதிநிதித்துவம் தேவை, அக்காலத்தின் தேவையாக இருந்தது. ஆனால் இப்பொழுது அது ஃபுல்லா மாறி அது வேறு விதத்தில் போய்ட்டுக் கொண்டிருக்கின்றது, அவர்களின் தனிவாசிக்காக வேண்டி. ஆகவே நாமல் ராஜபக்ஷ என்பவர் இளம் தலைவர் மற்றும் நான் அவருடன் அரசியலில் இருக்க வேண்டும் என்பதற்காக மட்டுமல்ல, முஸ்லிம் பிரதிநிதித்துவம் அவருடைய தலைமைத்துவத்தில் ஓங்க வேண்டும் என்பதற்காக என்னை பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு கண்டி மாவட்டத்தில் மட்டுமல்ல, அவர் சொன்னால் இலங்கையிலே ஒரு பிரதிநிதித்துவத்தை நாங்கள் முஸ்லிம்களை தலைவர்களாக ஆக்கி அதன் மூலம் முஸ்லிம்களின் உரிமைகளை வென்றெடுப்பதற்கு நாங்கள் முன்வர வேண்டும் என்ற கோரிக்கை இட்டதன் மூலமாகத்தான் நான் அரசியலுக்கு குவித்தேன். ஆனால் சகோதரர்களே, நாங்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நாங்கள் எப்பொழுதும் சிறுபான்மைகளாக இருந்து கொண்டு, சிறுபான்மை கட்சிகளுடன் இருந்து கொண்டு, எமது அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு நாங்கள் வந்து கதவை தட்டுவோம். ஓகே, நமக்கு இதை தாருங்க, நமக்கு இந்த டீல போடுங்க, இந்த டீல போடுங்க வந்து நம்முடைய ஈரத்துக்கு. ஆகவே அப்படி இல்லாமல் நாங்கள் ஒருபோதும் கதவை தட்டுவர்களாக இல்லாமல் எமது இந்த நாமல் ராஜபக்ஷ அவரின் பயணத்தில் வெற்றிதாரிகளாக இருக்க வேண்டும் என்று உங்களுடன் வேண்டிக் கொள்கிறேன். சகோதர சகோதரிகளே, நாமல் ராஜபக்ஷ என்பவர் உங்களுக்கு தெரியும், இங்கே பார்த்தா இளைஞர் தலைவர்கள் இருக்கின்றார்கள். அவரும் இளைஞர் தலைவர். AI ஜெனரேஷன் ஊடாக, என்னென்ன டிஜிட்டல் எக்கானமி ஊடாக உங்களுக்கு எதிர்காலத்திலே நல்ல நல்ல ஜாப்களை கூட எடுத்து தரலாம் என்று சொன்னா இளம் தலைவர், சரி, தொழில்நுட்பத்தை புரிந்தவர். ஆகவே எமது சமுதாயம், எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு கசப்பான காலங்கள் இருந்துச்சு. நன்று முறையிலே முஸ்லிம்களின் இஸ்ரேல் பலஸ்தீன் விஷயத்திலே பலஸ்தீன் மக்களோடு இருந்து நாமல் ராஜபக்ஷ என்பவர் மஹிந்த ராஜபக்ஷவின் புதல்வர். அவர் முஸ்லிம்களை கொண்ட அந்த விதம், அதை கொண்டு நிச்சயமாக எமது எதிர்கால முஸ்லிம்களின் உரிமைகளை வெற்றி பெறுவதற்கு நாமல் ராஜபக்ஷ அரசாங்கத்தில் நிச்சயமாக எவ்விதமான தவறுகளும் நடக்காது என்பதை உங்களுக்கு உறுதிமொழி கூறுகிறேன். சகோதர சகோதரிகளே, இந்த அரசாங்கத்தில் பங்குதாரிகளாக 2029 எல்லாரும் பேசப்படுகின்ற நாமல் ராஜபக்ஷ அவர்களை ஜனாதிபதியாக்க உங்கள் அனைவரினதும் ஒத்துழைப்பை நாடியவனாக உங்கள் மத்தியில் இருந்து விடைபெறுகிறேன்.